ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி வித் மீல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E20 பெட்ரோல் இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த E20 பெட்ரோல்ல 20% ஈத்தனாலும், 80% பெட்ரோலும் இருக்கும். இந்த ஈத்தனால் அப்படிங்கிற காம்பவுண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C2H5OH தான் அதோட ஃபார்முலா. இது வந்து ஒரு கிளியர்லெஸ்ஸா கிளியரா இருக்கக்கூடிய கலர்லெஸ்ஸான ஒரு காம்பவுண்ட். இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ஈத்தனால் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கார்னு, சுகர் கேனு, அப்புறம் பார்லி, வீட்டு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சுகரு அல்லது ஸ்டார்ச்ச ஃபெர்மென்ட் பண்றதன் மூலமா நம்ம இந்த ஈத்தனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெனியூவபிள் சோர்ஸா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இத லான்ச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கார்பன் எமிஷன் வந்து நார்மல் பெட்ரோல விட கம்மியா இருக்கும். அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து லான்ச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. மெயின் என்ன அப்டின்னா, நம்ம வந்து பெட்ரோலுக்காக மத்த கண்ட்ரீஸ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அத வந்து நம்ம குறைக்கணும் அப்டிங்கிறதுக்காக கவர்மெண்ட் E20 பெட்ரோல வந்து லான்ச் பண்றாங்க. இதுல நெறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய என்ஜின் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதாவது இந்த E20 பெட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணாது. அ அதனால நெறைய இஷ்யூஸ் வந்து கரண்ட்டா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அ அது மட்டும் இல்லாம மைலேஜ் வந்து குறையுது. அப்புறம் கரோஷன் வந்து இருக்கு. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த E20 பெட்ரோல்னால வருது அப்படிங்கிறத நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். பாய்.